ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ ஷோலிங்கருக்கு போக போகிறோம். ஷோலிங்கரில் எங்கே போக போகிறோம்னா, ஹனுமான் கோவிலுக்கு தான் போக போகிறோம். யோக ஆஞ்சநேயர் அப்படின்றது தான் அவரோட பெயர். இந்த இடம் ஒரு காலத்தில் சோழ சிம்மபுரம்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆஞ்சநேயரோட கோவிலில் மொத்தம் 406 படிகள் இருக்குது. நம்ம ஏறி போய் தான் பார்க்க முடியும். அதுவே நம்ம நரசிம்மர் கோயிலில் பார்த்தோம்னா ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி செம மழைன்றதுனால ரோப் கார் அவைலபிள் இல்லை. அதனால நாங்கள் எங்களால் போய் நரசிம்மரை தரிசிக்க முடியலனாலும் நாங்கள் போய் ஹனுமானை நல்லபடியாக பார்த்தோம். அங்கே நீங்கள் எதுனா பூக்கள், நீங்கள் எதுனா சாப்பிட்ற பொருட்கள் எதுனா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறைச்சி எடுத்துகிட்டு போங்க. அங்கே இருக்க மங்கீஸ் எல்லாம் உங்களோட பையை பார்ப்பாங்க, அது எடுத்துப்பாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதனால் போகிறவங்க சேஃப்டியாக போங்க. தயவு செஞ்சு அங்கே பிளாஸ்டிக்கெல்லாம் த்ரோ பண்ணாதீங்க. நாங்கள் போகிற வழியிலேயே நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருந்தது. நான் எல்லாம் கவர் பண்ணல, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் ஏறி போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு அதே மாதிரி அந்த படிக்கல்ல கற்பூரம் ஏற்றத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏற்றும்பொழுது நாங்கள் போகிறப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதில் நாங்கள் கால் வைக்கும் போது எங்களுக்கே வழுக்கி விட்டுது. அப்போ வயசானவங்களாம் கூட ஏறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க முதல் கொண்டு ஏறுறாங்க. நாங்கள் இப்போ போகிறோம், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. அதில் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அங்கே மங்கீஸ் வேறு அந்த இடத்தெல்லாம் இதுக்கு பண்ணுறதுனால இன்னமும் ரொம்ப வழுக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. கற்பூரம் மட்டும் ஏற்றாமல் இருங்க. மங்கீஸ்லாம் நேச்சர் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. நம்ம பண்ணது தான் சாமின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி எல்லோரும் இட்டுன்னு வந்துடுறாங்க. நம்மளும் அவ்வளோ ஃபுட் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி நம்ம போட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் அந்த பல்லை காமிச்சு ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அதனால தயவு செஞ்சு பூக்கள் தலையில் வச்சுருந்தாலும் அதை எடுத்து பையில் வச்சுக்கோங்க. கீழே போனோடனே திரும்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒரு பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ புளி சாதம், ஓட்டை வடை, லட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் மூலஸ்தானத்தில் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணோம். அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் நம்ம வாங்கி குடிக்கலாம். அவங்களே நம்ம முகத்தில் அடிக்க சொன்னோன்னா நம்ம யார் மேலாம் பேய் பிடிச்சிருந்ததுன்னா அது அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த மவுண்டைன் மேலே நிறைய அந்த லேக் எல்லாம் இருந்தது. அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸாக இருந்தது. அதெல்லாம் இப்போ வர கிளிப்ஸில் பார்ப்பீங்க. மேலே ரொம்ப மழை பெஞ்சதுனால மங்கீஸ்லாம் அங்கே அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. நடக்கிறதுக்கே காலை பாருங்கள், லேக் வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த க்ளவுட்ஸ் அப்படியே நகர்றதுலாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்ம அந்த குளத்தில் போய் காலை கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் அனுமானை சேவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதுதான் அந்த மாதிரி தான் போய் பண்ணிட்டு சாமியை போய் பார்த்தோம். நல்லா பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிட்டுருக்கோம். போகும்போது அவ்வளோவா மழை இல்லை, இறங்கும் போது நிறைய இருந்தது. அதே மாதிரி நம்ம ஏறும் போது கால் அவ்வளோவா வலி தெரியல, வலிச்சுது. ஆனால் இறங்கும்போது கால்லாம் தடன்னு உதிர ஆரம்பிச்சிச்சு. அதனால் எல்லோரும் கொம்பை ஊடிக்கிட்டு பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். அதே போல் இப்போ ஒரு பிக் வரும், அது ரொம்ப அழகாக இருந்தது. மங்கி ஆடுக்கு பெயின் பார்க்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய். அதே போல் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டான் சேரும். தேங்க்யூ ஸோ மச்.